அந்த விசுவாசத்தை நான் எப்படி ஃபில்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். மாயமற்ற விசுவாசம். மாயமுள்ள விசுவாசம் என்னன்னா கர்த்தர் நடத்துகிறார். அப்புறம் பார்த்தா யாரையாவது ஒருத்தர் ப்ரெஷர் கொடுப்போம், ஒன்று பொண்டாட்டியாவது ப்ரெஷர் கொடுப்போம், இல்லை உடன்பிறப்புகள் உறவினர்கள் எல்லாம் என்னோடய கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் பார்த்தாக்கா ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு மாதம் எல்லா சொந்தக்கார வீட்டுக்கும் போய் பார்த்து அவங்க என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க. சில பேர் என்ன மாதம் வந்துட்டுருக்கான் இவன், நான் என்ன செய்கிறதுன்னு. இல்லை நான் கூப்பிட்றதும் இல்லை, அவன் பாட்டுக்கு வந்து காசு வாங்கின்னு போகிறான். உறவு முறையில் உங்கள் ஊழியத்தினால யார் பயனாளிகள், யார் பயன்பெறுகிறாங்க அவர்கள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு அறிமுகமானாலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அசிங்கம். அதனால தான் ஊழியக்காரங்க யாரும் பொண்ணு தரதில்லை. இவன் போய் அப்படியே போய் செட்டில் ஆகிடுவாங்க மாமியார் வீட்டில். அப்புறம் அந்த சுகம் கண்டுட்டான்னா இவனால் எழும்ப முடியாது. அதான் என் ஃப்ரெண்டு வேறு மாதிரி சொன்னான். இதெல்லாம்